தமிழிசை சொல்றாங்கல்ல, நான் கவர்னரா இருக்கும்போது எனக்கு தெலுங்கு தெரியாம கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அவன் கத்துக்கிட்டு போக வேண்டியது தானே, யார் வேணாம்னா? இல்ல அதுதானே 3வது மொழியை கத்து கொடுங்கன்றாங்க. ஏங்க இப்போ என்ன இவர் தமிழ் கத்துக்கிட்டாரா? இங்க இருக்கிற கவர்னர் கத்துக்க சொல்ல வேண்டியது தானே? எவ்வளவு செவடாலா பேசுறாரு, தமிழ்லே தெரியாம என்னென்னமோ பேசுறாரு. திராவிடங்கிறாரு, தமிழுக்கு என்ன நேத்து கூட சொல்லியிருக்காரு, தமிழுக்காக என்ன செய்தது. என்னமோ இவர் ஔவையாருக்கு ஓலைச்சுவடி எடுத்து கொடுத்த பரம்பரையில இருந்து வந்த மாதிரி தமிழுக்காக என்ன செய்ததுங்கிறார். என்ன தமிழ் படிச்சு பேசுறாரா இங்க இருக்கிறவரு? இந்த அம்மாவுக்கு கொஞ்சமாவது தமிழ் உணர்வு, தமிழ் இசைன்னு பேர் வச்சிருக்காங்கல்ல, அந்த அம்மாவுக்கு உணர்வு இருந்தா, ஏப்பா நான் அங்க இருக்கும்போது தெலுங்கு கேட்டாம ரொம்ப கஷ்டப்பட்டேன், நீ வந்து இவ்வளவு நாளா இருக்கிற, இன்னும் எங்க ஊர் சேட்டு மாதிரி நம்பிக்கை நிம்பிளிக்கின்னு கூட பேச மாட்டேற, நீ கொஞ்சம் தமிழ் கத்துக்கப்பான்னு இந்த அம்மா சொல்ல வேண்டியதானே இந்த கவர்னர் கிட்ட. கொஞ்சம் இவங்களுக்கு எதுலையுமே அதாவது என்ன உதாரணம் சொல்றாங்களோ அதுக்கு இவங்களே ஒரு சாட்சியா இருக்கிறாங்க பொய்யுங்கிறதுக்கு. தமிழிசை அங்க வந்து தெலுங்கெல்லாம் கத்துக்கல, அங்க இருக்கிற தெலுங்கானா முதலமைச்சருக்கு எதிராக இவங்க சண்டை பண்ணி அவரை ஓரம் கட்டி வச்சுட்டாரு. அவரு ஃபைட் பண்ணி இந்த அம்மாவுக்கு வந்து தீர்மானம் போட்டார் சட்டசபையில. அவ்வளவு நம்ம ஊர் கவர்னர் இருக்காரு இங்க ரவியே பரவாயில்லைங்கிற அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களோட பேரை கெடுத்திருக்கு அந்த அம்மா. தமிழிசைன்னு பேர் வச்சு ஒரு தமிழ் அடையாளத்தை இருக்கிற ஒரு பெண்ணு அங்க போய் தமிழ்நாட்டுக்காரங்கெல்லாம் இப்படிதான் மோசமா இருப்பாங்க போல தெரியுதுங்கிற ஒரு கருத்தை தெலுங்கானா மக்கள் மத்தியில் ஏற்படுத்திட்டு வந்திருக்கு. அதை மாத்திரத்துக்கு நம்ம இன்னும் சொல்லியிருக்காங்க. அவங்க அக்காவும் தம்பியும் சேர்ந்து திமுக வீட்டுக்கு அனுப்ப போறோமா இல்லையா பாருங்க. அக்கா யாரு? தமிழிசை, தம்பி அண்ணாமலை. நல்ல பொருத்தம். முதல்ல அக்காவை கட்சியில இருந்து அவர் வெளியேற்ற போறாரு நாள்ல. இந்த அக்காவை வந்து இப்ப அதிகாரத்துல இருந்து ஓரங்கட்டி வச்சுட்டாங்கன்னு இந்த பாச தம்பியை போன மாசம் திட்டி தீர்த்தது யாரு? அப்புறம் மேடையில வந்து இவருக்கு எதிராக பேசுறாரு கூப்பிட்டு அவர் அமித்ஷா வான் பண்ணாருன்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் யாரு? அப்ப வெளியில பத்திரிகையை பேட்டி கொடுத்தாங்கல்ல தம்பிக்கு எதிராக, யார் கொடுத்தது? தம்பிக்கு எதிராக நான் வந்ததுக்கு அப்புறம் ஓரங்கட்டப்படுறேன்னு சொன்னது யாரு? பெண் குறிப்பா பாஜகக்குள்ளார இருந்த பெண்கள் எல்லாமே ஓரங்கட்டப்பட்டாங்க. இவர் ஓரங்கட்டப்பட்டிருக்கிறாங்க. வானதி சீனிவாசன் பெருசா வரல. இங்க இருந்து இதுல காங்கிரஸ்ல இருந்து அங்க போய் சேர்ந்தாங்க. உங்களுக்கு வாங்க வானத்தையே வளைச்சு கொடுக்குறோன்னு கூப்பிட்டு போனாங்க. அந்த அம்மாவுக்கு பாவம் ஒரு வட்ட செயலாளர் பதவி கூட இல்லாம அந்த அம்மா வெளிப்படையா பேசுறாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு டீம் வச்சிருக்காங்க. அண்ணாமலைக்கு எதிரான அண்ணாமலை எதிர்ப்பு குழு ஒன்றுல தமிழிசை தான் தலைவர். குஷ்பு பேரணி எல்லாம் நடத்துறாங்க. அவங்களும் இருக்காங்க. உண்மையிலே இவங்க தலைவர் தான். தமிழிசை எதுக்கு தலைவர்னு அண்ணாமலை எதிர்ப்பு குழுவுக்கு தலைவர் தமிழிசை. அந்த அம்மா இங்க வந்து நம்ம கிட்ட நாடகம் போடுறாங்க. ஏன்னா இப்படி சொல்வதன் மூலமாக அண்ணாமலை மனதில் இடம்பெற்று நமக்கு ஏதாவது தமிழ்நாட்டில் பதவி கிடைக்காதான்னு. ஏன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தல் அந்த அம்மாவை அங்கிருந்து மந்திரிச்சு கொண்டாந்து இங்க கொண்டாந்து ஜெயிக்கவே முடியாது தெரிஞ்சு கட்சியில பிளான் பண்ணி திமுக காரங்க இல்ல தமிழிசை அம்மாவுக்கு எதிர் தெரிஞ்சுச்சுங்க. திமுக காரன் நம்ம எதிர் கிடையாது, அவங்க கட்சிக்காரங்க தான். வேறுமுன்னே கவர்னரா ரொம்ப சொகுசா ஜாலியா இருந்தாங்க. புதுச்சேரிக்கும் தெலுங்கானாவுக்கும் அவ்வளோ பதவியில நீ லோக்கல்ல நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு அப்பா எலெக்ஷன் வேணா நிம்மதியா இருந்தாங்க. யாரோ உள்ள இருக்கிற பாஜக காரங்க இந்த அம்மாவுக்கு பிடிக்காதால் சதி பண்ணி அந்த அம்மா கவர்னர் பத்தி ராஜினாமா பண்ணி வச்சுட்டு ஜெயிக்க முடியாது. தூத்துக்குடியில நின்னாலே அந்த அம்மா ஜெயிக்கல. மெட்ராஸ் நடுத்தரில் கொண்டாந்து நிப்பாட்டிருக்காங்க, சென்னையில நிப்பாட்டிருக்காங்கன்னா தோத்து போட்டோன்னு செஞ்சிருக்கிறாங்க.